கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய சிந்தையை, கர்த்தருடைய சிந்தையை அவர் நமக்கு எந்த விதமாக ஆலோசனை சொல்ல போகிறார். அவர் ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனையை சற்று நேரம் கேட்போம். யோவான் புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து. யோவான் 11:8. அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். வாழ்க்கையில் அநேகம் தரம் நாம் தோல்வியை சந்திக்கிறோம். ஒரு சூழ்நிலையை நம்மால் ஜெயிக்க முடியாதபடிக்கு அந்த சூழ்நிலை நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நிற்கிறதுனால முயற்சி பண்ணுறோம். ஆனால் ஜெயம் கொள்ள முடியாமல் இடறுகிறோம். ஆண்டவர் யார் இடறல் அடைவான், யார் ஜெயம் கொள்ளுவான், அதற்கு என்ன காரணம்? ஏன் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நாம் டென்ஷன் ஆகிறோம்? அதற்கு என்ன காரணம் என்று ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, அவர் மேய்ப்பர், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். என் மந்தையில் இருக்கிற என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்தை கேட்கும், என்னை ஆலோசனை கர்த்தராக ஏற்றுக்கொள்ளும். பொதுவாக நாம் நம்முடைய ஆலோசனையை தான் கொண்டு வருவோம், அல்லது மற்றவர்கள் கொடுக்கிற ஆலோசனையை கேட்போம். கர்த்தர் ஆலோசனை கர்த்தா என்பது நமக்கு அது கடைசியாக தான், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொன்னார் என்றால் அது நிச்சயமாக அது நிறைவேறும். நிச்சயமாக அவர் ஒரு ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனையை நான் கை கொண்டால் என்றால் நம்பினால், விசுவாசித்தால். இப்போ சீஷர்கள் எல்லாரும் டென்ஷன் ஆகி போயிருக்கிறாங்க. இப்போதான் உண்மை கல்லறியணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் திரும்பவும் போகலாமா? அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அவங்களால மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு. இடரல் அடைகிறார்கள். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு அந்த சூழ்நிலையில் கொண்டு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருடைய மந்தைக்கு வந்து விட்டோம் என்றால், கிறிஸ்து எனக்கு மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை மேய்க்கிறவர் கிறிஸ்து. மனுஷனுடைய அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை அடைந்து பால் குடிக்கிற வாழ்க்கையில் இருந்து திடமான போஜனத்தை புசிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வருகிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றிருந்தால் நாம் கர்த்தருடைய மேய்ச்சலின் மந்தைக்கு, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவருடைய சர்வ சங்கமாகிய சபை, கர்த்தரால் மேய்க்கப்படுகிற அவருடைய ஆடுகள், அந்த ஆடுகளுக்கு தேவ ஆலோசனை கிறிஸ்து நமக்குள்ளே இருந்து ஆலோசனை கொடுப்பார். இது ஒரு அருமையான வாழ்க்கை. இது நமக்கு பதிலாக அவர் பொறுப்பு எடுத்துக்கொள்கிறதற்கு, நமக்குள்ளே வருகிறதற்கு அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்து ஆவியாக நமக்குள்ளே இப்பொழுது நம்மையும் தேவனுடைய பிள்ளையாக மாற்றி நமக்குள்ளே வந்திருக்கிறார். இவர் தான் மெய்யான மேய்ப்பன். மேய்ப்பன் என்ற வார்த்தைக்கு தகுதி உள்ளவர் நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து மட்டுமே. அவர் ஆவியானவராக நமக்குள்ளே நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் பொறுப்பு எடுத்துக்கொண்டார். இந்த ஆட்டிற்கு நான் பொறுப்பு,
முன்பு சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம், எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமாகிய கிறிஸ்துவிடம் திருப்பப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ பல வைத்தியர்களிடத்தில் போனாள், எங்கேயும் பிரயோஜனம் கிடையாது. அது ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் நான் தொட்டால், அந்த இடம்தான் கிரயம் கொடுக்கிற இடம். கிரயம் கொடுக்கிறதற்கு ஆண்டவர் அழைக்கிறார், வா, வருத்தமும் பாரமும் உனக்கு இருக்குல்ல, நீ எங்கேயோ இருக்கிற, உன் வருத்தத்தையும் பாரத்தையும் நீக்கக்கூடிய ஒரு போதனை, ஒரு ஆலோசனை உனக்கு இல்லை. நீ என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள், நான் உனக்குள்ளே வருவேன். வந்து தேவ ஆலோசனையை நான் உனக்கு சொல்வேன். நான் ஆலோசனை கர்த்தர், என் ஆடுகளுக்கு நான் ஆலோசனை கொடுப்பேன். அந்த ஆலோசனையை என் ஆடுகள் கேட்கும். ஆண்டவர் நமக்குள்ளே அபிஷேகமாக வந்து அவர் ஆலோசனையை அவர் கொடுக்கிற. இப்போ அவரோடு கூட பற்றி இருக்கிற 12 பேருக்கு தான் அந்த ஆலோசனை கிடைக்குமே தவிர, அல்லது பசிதாகத்தோடு அவரிடத்தில் ஓடி வருகிறவர்களுக்கு அந்த ஆலோசனை கிடைக்குமே தவிர உலகத்தானுக்கு கிடைக்காது. உலகத்தானுக்கு வேற ஆலோசனை, மனுஷனுடைய அடிமைத்தனத்தில் இருப்பான், பாரம்பரியத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பான், அவனுக்கு இந்த ஆலோசனை கிடைக்காது. இப்போ கிறிஸ்துவை பற்றி கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து சந்தோஷமாக இருக்க முடியாதபடிக்கு சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க, நீ இடரல் அடைகிறதற்கு என்ன காரணம்? என்னிடத்துல வந்துட்ட, என்னோடு கூட கட்டப்பட்டு விட்டாய், என்னுடைய மேய்ச்சலின் ஆடாக மாறிவிட்டாய், பரலோகவாசியாக மாறிவிட்டாய். இப்போ நான் உன்னுடைய இருதயத்திற்குள் இருக்கிறேன்னு சொன்னால் உனக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீ அல்ல, நானே உனக்குள் பிழைத்திருக்கிறேன். உனக்குள்ள ஜீவிக்கிறது நான். இந்த சரீரம் ஆவியின் சரீரம், தேவன் வாசம் செய்கிற தேவ ஆலயம். என்னுடைய ஆவி உன்னில் இருக்கிறது. இந்த ஆவி சும்மா இருக்காது, இந்த ஆவி கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும். இது கற்றுக் கொடுக்கிற ஒரு போதகர் நமக்குள்ளே இருக்கிறார். அதனால் எந்த இடத்தில் நாம் இடறுகிறோம், எந்த இடத்தில் நாம் சந்தோஷமாக இளைப்பாறுதலோடு இருக்க முடியவில்லை என்று, எனக்கு எப்பொழுதும் ஜெயம் வேண்டுமே, சந்தோஷம் வேண்டுமே, இளைப்பாறுதல் வேண்டுமே என்று வாஞ்சை இருக்கிறவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த ஆலோசனை கிடைக்கும். இந்த ஆலோசனை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். பாரு, நீ இடறுகிறதற்கு என்ன காரணம்? பகல் நேரத்தில் ஒரு மனுஷன் நடப்பானால் 12 மணி நேரம் உலகத்தில் வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தில் அவன் நடக்கிறதுனால இடரல் அடைய மாட்டான். அப்போ இடரல் அடைகிறவன் யாரு என்றால், வெளிச்சத்தில் நடக்காமல் இருளில் நடக்கிறவன் இடரல் அடைவது உறுதி. இதைத்தான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த சூழ்நிலையில் நீ உலக தாளந்துகள் உனக்கு இருக்கும் பொழுது, அந்த உலக தாளந்துகளை எடுத்து நீ உபயோகிக்கும் பொழுது, உன் சூழ்நிலைகள் உனக்கு சுமூகமாக இருக்கும் பொழுது, எல்லாம் உனக்கு நிறைவாக ரம்யமாக இருக்கும் பொழுது நீ இடர மாட்டாய். ஏனென்றால் நீ அந்த உலக தாளந்துகளின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறாய், இந்த உலக தாளந்துகளை எடுத்து உபயோகப்படுத்துகிறாய். சூழ்நிலை உனக்கு நல்லா இருக்கு, தென்றல் காற்று அடிக்கிறது போல அடிக்கிறது, நீ சந்தோஷமாக இடரல் அடையாமல் இருக்கிறாய். ஆனால் ஒரு சூழ்நிலை இரவு நேரம் என்று சொல்கிறார். அப்போது பகலில் வெளிச்சம் இருக்கும், இரவில் வெளிச்சம் இருக்காது. இப்போ வெளிச்சம் இல்லை, புறம்பே இருக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு பாதகமாக இருக்கிறது, உனக்கு சாதகமாக இல்லை. இப்போ நீ இடறுகிறதற்கு காரணம் உன்னில் வெளிச்சம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளவு நாளும் நீ உலகத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தில் நடக்கும் பொழுது நடந்தாய். ஆனால் இப்போ உலகத்தில் இருள் இருக்கிறது, உன் சூழ்நிலை மாறி இருக்கிறது, சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்கிறது. இப்போ நிச்சயமாக மனுஷன் இடரல் அடைகிறதற்கு என்ன காரணம் என்றால், வெளிச்சம் புறம்பே இல்லை என்பது அல்ல, வெளிச்சம் உன்னில் இல்லை. இதைத்தான் நாம் பார்க்கவே மாட்டோம், கற்றுக்கொள்ளவே மாட்டோம். இந்த இருளின் நேரத்தில் அவர் அழைத்து கொண்டு வந்து அவர் ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார். இப்போ இந்த இருளின் நேரத்தில் சூழ்நிலை வந்து உனக்கு பாதகமாக இருக்கும் பொழுது நீ இடறுகிறாய்.
ஏன் இடறுகிறாய் என்றால் வெளிச்சம் புறம்பே இல்லை என்பது அல்ல, வெளிச்சம் உன்னில் இல்லை. இந்த வெளிச்சம் என்பது கிறிஸ்து. கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறவனுக்கு வெளிச்சம் எப்பவும் இருக்கு. நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொல்றாரு. அப்போ நமக்கு ஒளி எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வெளிச்சம் வேண்டுமானால் இந்த உலகத்தின் ஒளி எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்துவை ஒருவன் கல்லறிய முடியாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை ஒருத்தன் கல்லறிய முடியுமா? முடியாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும்? நான் மனுஷனாக இருந்தா புறம்பே மாறி இருக்கிற சூழ்நிலைகள் என்னை பாதிக்கும். நிச்சயமாக ஒரு மனுஷன் கேடு செய்கிறான் என்றால் கேடு செய்கிறான், அது என்னை பாதிக்கும். சூழ்நிலை மாறும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அப்போ நான் தனி ஒரு மனுஷனாக வாழும் பொழுது அந்த சூழ்நிலை மாறுகிறதுனால நான் இடரல் அடைகிறேன். ஆண்டவர் சொல்ற காரியம், உன்னில் இருக்கிறது இருள். அதாவது நீ மனுஷனாக இருக்கிறாய், மனுஷ சிந்தையில் இருக்கிறதே இருள். அப்போ உலகத்தில் எவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் இருந்தாலும் என்னில் கிறிஸ்து இல்லை என்றால் நான் இருள் தானே. இந்த இருளுக்கு பதிலாக உலக தாளந்துகளை கொண்டு வந்து நான் வைக்க முடியாது. எந்த ஒரு உலக தாளந்தும் இருள் வெளிச்சம் கிடையாது. உலகத்தில் என்ன ஒரு ஐஸ்வர்யமானாலும், உலக கல்வி ஞானம் உத்தியோகமானாலும், எந்த ஒரு ஆதாரமானாலும் அது என் இருதயத்தின் வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம் என்னில் இருக்காது. ஏதேன் தோட்டத்தையே கொடுத்தாலும் வெளிச்சம் என்னில் இருக்காது. அங்கே நான் இடறுகிறது உறுதி. ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அது வெளிச்சம் அல்ல. ஆனால் ஒன்றை மட்டும் நீ ஆதாயப்படுத்தி கொள்வாயானால், இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை நீ ஆதாயப்படுத்தி கொண்டு ஆவியாய் இருக்கிற கிறிஸ்துவை உனக்குள்ளே நீ தரித்து கொண்டு இருப்பாயானால், இந்த கிறிஸ்துவை நீ தரித்து கொண்டு இருப்பாயானால் உன்னில் இருக்கிறது வெளிச்சம்.